அரசு ஊழியர்களின் போராட்டத்திற்கு தமிழக அரசு தீர்வு காணாவிட்டால் போராட்டம் தீவிரமடையும் என்று எச்சரித்துள்ளனர். புதிய பென்ஷன் கொள்கையை ரத்து செய்தல் உள்ளிட்ட 20 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு ஊழியர்கள் பிப்ரவரி 10 முதல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சட்டசபையில் தாக்கலான இடைக்கால பட்ஜெட்டில் அரசு ஊழியர்களுக்கு எந்த சலுகையும் அறிவிக்காத நிலையில் போராட்டம் தீவிரமடையும் என கூறியுள்ளனர். அரசு ஊழியர்களின் போராட்டத்தில் செவ்வாய்க்கிழமை முதல் இளநிலை மற்றும் முதுநிலை பட்டதாரி ஆசிரியர்கள், நீதித்துறையை சேர்ந்தவர்களும் பங்கேற்றுள்ளனர். சாலை மறியல், தர்ணா உள்ளிட்ட போராட்டங்களில் ஈடுபட்ட அவர்கள் புதனன்று தேனாம்பேட்டை DMS வளாகத்தில் ஊர்வலமாக சென்றனர். தமிழக அரசு இவ்விஷயத்தில் தலையிட்டு அரசு ஊழியர்களை உடனே அழைத்து பேசி தீர்வு காணாவிட்டால் போராட்டம் தீவிரமடையும் என்று போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தனர். போராட்டத்தினுடைய தீவிரத்தன்மையை உணர்ந்து அரசாங்கம் உடனடியாக அழைத்து பேசி அரசு ஊழியர் சங்கத்தோடு ஒரு உடன்பாடியை எட்டி 20 அம்ச கோரிக்கைகளையும் ஏற்றுக்கொள்ளுமாறு தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். இல்லை என்று சொன்னால் நாளை முதல் இதைவிட ஒரு தீவிரமான போராட்டத்திற்கு நாங்கள் செல்வோம். எங்களுடைய கோரிக்கை நிறைவேறும் வரை அலுவலகத்திற்கு செல்ல மாட்டோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.